நாகதோஷங்களை நீக்கும் நாகராஜா கோவில். குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது நாகர்கோவில் நாகராஜா கோவில். நாகதோஷங்களை அடியோடு நீக்கும் வல்லமை பெற்ற திருத்தலமாக இந்த கோவில் திகழ்கிறது. இங்கு வீற்றிருக்கும் நாகராஜரின் பெயரிலேயே இந்த ஊர் நாகர்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் நாகர் வழிபாட்டிற்கு என்று தனியாக அமைந்த கோவில் இதுவே ஆகும். திருப்பாம்புரம், பாமணி, நாகப்பட்டினம், திருகாளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பனந்தாள், கீழ்பெரும்பள்ளம், திருநெல்வேலி போன்ற ஆலயங்களில் எல்லாம் மூலவரான சிவபெருமானை வழிபட்டு நாகங்கள் தங்களது கொடிய தோஷங்களை போக்கிக் கொண்டதால் பெருமை மிக்கதாகும். ஆனால் நாகருக்கென்றே தனி கோவில், அதாவது நாகர் மூலவராக வீற்றிருக்கும் ஆலயம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் மட்டுமே ஆகும். ஆதி காலத்தில் இந்த பகுதி வயல்கள் சூழ்ந்ததாக இருந்துள்ளது. வயலில் அரிவாளை வைத்து நற்கதிர்களை அறுத்து கொண்டிருந்த ஒரு பெண் நற்கதிரை அறுக்கும் போது திடீரென ரத்தம் வந்தது. இதை கண்டு பயந்து போன அந்த பெண் அருகில் இருந்தவர்களிடம் சொல்ல, அவர்கள் ரத்தம் வந்த இடத்தை பார்த்தபோது அங்கே பாறை ஒன்றில் 5 தலையுடன் கூடிய நாகர் உருவம் இருந்தது. அந்த நாகர் சிலையின் மேற்பகுதியில் இருந்துதான் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. பின்பு அந்த நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து அந்த பகுதி மக்கள் அனைவரும் வழிபட்டனர். இதையடுத்து ரத்தம் வருவது நின்றது. எனவே அந்த பகுதி மக்கள் தினமும் அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடத் தொடங்கினார். இதனால் அந்த மக்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் அகன்று வசந்தம் வீச ஆரம்பித்தது. முதலில் குடிசை போட்டு சிலையை வைத்து ஆராதித்து வந்தனர். ஒரு முறை சரும நோயால் பாதிக்கப்பட்ட களக்காடு பகுதியை ஆண்டு வந்த மன்னன் மார்த்தாண்டவர்மா நாகராஜா கோவிலுக்கு வந்தார். அவர் நாகராஜருக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டு நோய் நீங்க பெற்றார். இதனால் மகிழ்ந்த மன்னன் அவ்விடத்திலேயே நாகராஜாவுக்கு ஆலயம் எழுப்பினார். ஆனால் கருவறை மட்டும் நாகங்கள் வசிப்பதற்கேற்ப ஓலை கூரையாலே வேயப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இத்தல அர்ச்சகர்களே ஓலை கூரையை பிரித்துவிட்டு புதிய கூரையை வேய்கிறார்கள். கேரள கட்டிடபாணியில் இந்த ஆலயம் அமையப்பெற்றுள்ளது. இந்த கோவிலை நாகங்களே பாதுகாக்கின்றன. கருவறையில் நாகராஜர் 5 தலைகளுடன் சுயம்புவாக காட்சி தருகிறார். இத்தலத்தில் தர்ணேந்திரன் என்ற ஆண்நாகமும் பத்மாவதி என்ற பெண்ணாகமும் துவாரபாலகர்களாக உள்ளனர். இத்தல மூலவர் நாகராஜாவின் எதிரில் உள்ள தூணில் நாகக்கன்னி சிற்பம் இருக்கிறது. கருவறையில் நாகராஜா இருக்கும் இடம் மணல் திட்டாக உள்ளது. மேலும் வயல் இருந்த இடம் என்பதால் எப்போதும் இவ்விடத்தில் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இது இன்றும் காணக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாகும். இந்த நீருடன் சேர்ந்த மணலையே கோவில் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். இந்த மணலானது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் மாறிக்கொண்டே இருப்பது அதிசயிக்கத்தக்க ஒன்றாகும். நாகராஜ சன்னதிக்கு வலதுபுறம் காசி விஸ்வநாதர், அனந்த கிருஷ்ணன் மற்றும் கன்னிமூல கணபதி சன்னதிகள் அமைந்துள்ளன. தினமும் நாகராஜருக்கு பூஜைகள் நடைபெற்று முடிந்த பின்னர் தான் இவர்களுக்கு பூஜைகள் நடைபெறும். அர்த்தஜாம பூஜையில் மட்டும் அனந்த கிருஷ்ணருக்கு முதல் பூஜை நடைபெறுகிறது. இத்தல காசி விஸ்வநாதருக்கு சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நாட்கள் விசேஷமானவை. இந்த 2 தினங்களிலும் காசி விஸ்வநாதர் மற்றும் நாகராஜாவுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் இன்பம் பெருகும். ஆலயமானது கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. ஆனால் பிரதான வாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது. இந்த வாசலை மகாமேரு மாளிகை என்று அழைக்கிறார்கள். கோவில் வெளிவளாகத்தில் துர்க்கை சன்னதி, பாலமுருகன் சன்னதி, திறந்த வெளியில் குழலூதும் கண்ணன் சன்னதி முதலியவை உள்ளன. மேலும் காவல் தெய்வங்களான சாஸ்தாவும் நாகமணி பூதத்தான் சன்னதியும் ஆலய வளாகத்திற்குள்ளேயே இருக்கிறது. இந்த கோவிலின் பிரதான மூலவர் நாகராஜர் என்றாலும் அனந்த கிருஷ்ணர் சன்னதிக்கு எதிரிலேயே கொடிமரம் இருக்கிறது. தை மாதத்தில் அனந்த கிருஷ்ணருக்கே பிரம்மோற்சவமும் நடக்கிறது. அப்போது அனந்த கிருஷ்ணர் திருத்தேரில் எழுந்தருள்வார். தை மாத ஆயில்ய தினத்தன்று ஆராட்டு வைபவமும் நடைபெறும். பெருமாள் கோயில்களில் கொடிமரத்தின் உச்சியில் கருடன் இருப்பது வழக்கம். ஆனால் இங்கு ஆமை உள்ளது. பாம்பும் கருடனும் பகைவர்கள் என்பதால் இத்தல பெருமாள் சன்னதியின் கொடிமரத்தில் ஆமை இருப்பதாக ஐதீகம் கூறப்படுகிறது. விழாக்களில் வாகனமாகவும் ஆமையே இருக்கிறது. இந்த தலத்தில் உள்ள துர்க்கை சிலை இங்குள்ள நாகதீர்த்தத்தில் கிடைத்தது. எனவே அன்னையை தீர்த்த துர்க்கை என்று அழைக்கிறார்கள். துர்க்கை அம்மன் கிடைத்த நாகதீர்த்தத்தில் செவ்வாய்க்கிழமையன்று ராகு காலத்தில் நீராடி பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் மற்றும் எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி வழிபட்டால் நாகதோஷங்கள் உடனே அகலும் என்பது பக்தர்கள் நம்பிக்கையாகும். ஓடவள்ளி என்ற கொடியே இத்தல விருட்சமாகும். ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் நாக உருவம் கொண்ட நாகலிங்க மரம் உள்ளது. வேணாட்டு அரசனான வீர உதய மார்த்தாண்டன் இந்த ஆலயத்தை புதுப்பித்துள்ளான்.
இந்த மன்னன் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்த விசேஷ வழிபாடுகள் நடத்தினான். அரசன் தொடங்கிய இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்தில் வழிபாடு செய்கிறார்கள். ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இவ்வாலயத்தின் முன்புள்ள அரச மரங்களின் கீழ் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாக சிலைகளுக்கு பக்தர்கள் தங்கள் கையாலேயே மஞ்சள் பொடி தூவி பால் அபிஷேகம் செய்யலாம். இவ்வாலயத்தில் தினமும் காலை 10 மணிக்கு மூலவர் நாகராஜாவுக்கு பாலபிஷேகம் நடைபெறுகிறது. நடை திறப்பு நேரம் பூஜைகள் விவரம்: காலை 4 மணி நடை திறப்பு, காலை 4:30 மணி அபிஷேகம், காலை 5 மணி உஷ பூஜை, காலை 10 மணி அபிஷேகம், பகல் 11:30 மணி உச்ச பூஜை, பகல் 12 மணி நடை அடைப்பு, மாலை 5 மணி நடை திறப்பு, மாலை 6:30 மணி சாயரட்சை, இரவு 7:45 மணி அர்த்தஜாம பூஜை, இரவு 8 மணி நடை அடைப்பு. ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் அன்று பகலிலும் இரவிலும் நடை அடைக்கும் நேரம் மாறுபடும். நாகராஜா கோவில் பற்றி அறிந்திடாத அரிய தகவல்கள்: பாம்பிற்காக எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்தை நாகராஜர் ஆலயம் என்றும் நாகரம்மன் ஆலயம் என்றும் அழைப்பார்கள். அதாவது இந்த ஆலயத்தின் மூலவர் ஆண் என்று சிலரும் பெண் என்று சிலரும் கூறுவர். நாகராஜர் கோவிலின் உட்கோவிலில் வாசலில் இருபுறமும் 5 தலையுடன் படமெடுத்த கோலத்தில் 6 அடி உயரத்தில் 2 பெரிய பாம்பு சிலைகள் கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றன. அவற்றுள் தெற்கே அமைந்துள்ள பாம்பின் படத்தின் அடியில் சுற்றி வளையம் போல அமைந்த அதன் உடற்பகுதியின் மேல் ஆழ்ந்த சிந்தனையில் அமர்ந்துள்ள ஒரு உருவம் உள்ளது. வடக்கே காணப்படும் 5 தலை பாம்பின் படம் மிகவும் அகலமாக உள்ளது. இது பற்றி விலங்கியல் பேராசிரியர்கள் கூறும் கருத்து சிந்திக்கத்தக்கது. நாகப்பாம்பில் ஆண் பெண் இனம் கிடையாது என்பது தவறான கருத்து. நாகப்பாம்பில் ஆண் இனமும் உண்டு, பெண் இனமும் உண்டு. நாகப்பாம்பின் படத்தை வைத்து அதன் இனத்தை அறியலாம். ஆண் இனத்தின் படம் அகலம் குறைந்தும் பெண் இனத்தின் படம் அகலம் கூடியும் காணப்படும் என்பது அவர்கள் கருத்து. இந்த அடிப்படையில் நாகராஜர் கோவிலில் படமெடுத்த கோலத்தில் காணப்படும் 2 பாம்பின் சிலைகளில் அகலமான படத்தை கொண்ட பாம்பு பெண்தான் என்பதை உறுதிப்படுத்தலாம். இந்த 2 பாம்புகளை பற்றி வழங்கப்படும் கதையும் இந்த பாம்பு சிலைகளில் வடக்கே காணப்படும் 5 கற்சிலைகளில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகளும் நாகர்கோவிலில் நாகராஜரும் நாகரம்மனும் கோவில் கொண்டு அருள் புரிகின்றனர் என்ற உண்மையை உறுதிப்படுத்துகின்றன. படமெடுத்த கோலத்தில் காணப்படும் இந்த 2 பாம்புகளில் தெற்கே எழுப்பப்பட்டுள்ள சிலையை தர்ணேந்திரர் அதாவது நாகராஜர் என்றும் வடக்கே எழுப்பப்பட்டுள்ள சிலையை நாகராணி அதாவது பத்மாவதி என்றும் சமணர்களின் நூலான உத்தரபுராணம் மூலம் நாம் அறிய முடிகிறது. மேலும் வடக்கே காணப்படும் பாம்பின் படத்தில் கீழே தவக்கோலத்தில் அமர்ந்திருப்பது சமண சமயத்தார் வணங்கும் 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் என்று அந்த புராணம் கூறுகிறது. நூறும் பாலும் பூஜை: நாகருக்கு நடத்தப்படும் பூஜைகளில் மிகவும் முக்கியமானது நூறும் பாலும் பூஜையாகும். நாகராஜா ஆலயத்தில் தினமும் இந்த பூஜை நடத்தப்படுகிறது. இந்த பூஜை எல்லா வகையான அமைதியையும் தரவல்லது. கட்டணம் செலுத்தி இந்த பூஜையை பக்தர்கள் செய்யலாம். இந்த பூஜையின் போது மஞ்சள், அரிசி, மாவு, பால், கதளிப்பழம், கமுகு ஆகிய 5ம் கலந்து நாகராஜாவுக்கு நைவேத்தியம் செய்யப்படும். கதளிப்பழம் நாகராஜாவுக்கு மிக மிக விருப்பமானதாகும். எனவே இந்த நைவேத்திய பூஜை மூலம் நாகரின் அருளை பக்தர்கள் பெற முடியும்.